லண்டனுக்கு கிட்டவா இருக்க நீங்கள் இந்த வின்ஸ்டர் என்ற இடம் இருக்கு தானே, வின்ஸ்டர் கால்ஸ்டர். அப்போ வின்ஸ்டர் கால்ஸ்டருக்கு பக்கத்தில் இந்த தேம்ஸ் நதி ஓடும். அப்போ இப்படித்தான் ஓடுது. அதில் கொஞ்சம் மன அழுத்தங்கள், கொஞ்சம் டிப்ரெஷன் இருக்குமெண்டா வந்தீங்கன்னா கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அது இரவு நேரத்தில் வந்தீங்கண்டா, இரவு ஒரு 8 மணிக்கு பிறகு வந்தீங்கன்னா ஆக்கள் எல்லாம் குறைவாக இருக்கலாம். இவியோட நல்ல வடிவா டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம். வெகு பானுகள் அப்படி பானுகள் எல்லாம் கொண்டு போகலாம். கொண்டாந்தீங்கன்னா பிச்சு போட்டு இவியோட டைம் அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணலாம். இங்கே அவர் சாப்பாடு போட்டுருக்கிறார், இருந்ததால் சாப்பாடு போட்டுருக்கிறார். நாங்கள் ஏதாவது ஃப்ரீ நாடுகள் கொஞ்சம் எம்டியாக ஏதாவது கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் காரை எடுத்துக்கொண்டு வந்துடுவேன். வந்து இவியோட வந்தீங்கன்னா நல்ல வடிவா டைமை ஸ்பெண்ட் பண்ணி ஜாலியாக விளையாடலாம். சாப்பாடெல்லாம் கையில் கொடுத்தா வாங்கி சாப்பிடுவோம். இங்கே பாருங்க, வர சாப்பாடு பாருங்க, இதெல்லாம் பான் கொண்டு வந்து கொடுக்குறார். வீட்டில் இருந்து பான் கொண்டு வந்து கொடுக்குறார். வேல் இது வந்து இந்த என்ன சொல்கிற அரசாங்கத்தில் ப்ராப்பர்ட்டி, குயின்ட ப்ராப்பர்ட்டி, என்ன பறவைகள் இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமாக பகலில் வந்தீங்கன்னா இந்த போட் ட்ரைவ் பண்ணி இந்த ஆக்களை ஏற்றி கொண்டு இந்த தேம்ஸ் நதியில் போகிற விளையாடலாம் இருக்கும். பகலில் வந்தால் நிறைய சனம் குவிஞ்சு போயிருக்கு. அப்போ அந்த விஷயத்தால் நீங்கள் என்ன செய்யலாங்கன்னா இரவு நேரத்தில் வந்தீங்கன்னா வடிவாவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். வடிவாயில் இருந்து சாப்பாடுகளை போட்டு அவையோட கையில எல்லாம் சாப்பாடு வாங்கி சாப்பிடணும். அப்படி அந்த மாதிரி ஒரு ஃபீலை எடுக்கலாம். இன்றைக்கு வீட்டில் இருக்க ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லி வலிக்கிட்டு நான் வந்தா போல சரி இதே மாதிரி வீடியோவாக போடுறேன். லண்டனை கிட்ட உள்ள நீங்கள் வின்ஸ்டர் காஸ்டல் நடிங்க, கூகுளில் போய் வின்ஸ்டர் காஸ்டல் நடிச்சிங்கன்னா சரி இரவு நேரத்தில் வந்தீங்கன்னா நல்ல வடிவாக இவையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 2-3 ஹவர்ஸ் சிம்பிளாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பாருங்க, அவரெல்லாம் சாப்பாடுறார். வடிவாக 2-3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணும். இந்த ஏரியாவை சுற்றி பார்த்து இந்த வின்ஸ்டர் கோட்டையும் பார்க்கலாம். கோட்டை 1897 ஆண்டு கட்டப்பட்ட கோட்டை இருக்குது. அந்த கோட்டையும் பார்த்து சுற்றி என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். பறவைகளோடையும் இயற்கையோடையும் நாங்கள் திரியும் போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அன்னப்பறவைகளோட அன்பு செய்கிறதுக்குரிய இடம் தான் இந்த நல்ல அன்பு செய்யலாம். வாங்க, அன்னப்பறவைகளோட ஒரு ஆக்களை கூட்டி வந்து இதில் வந்து காலம் செய்யறதில்ல, அன்னப்பறவைகளோட அன்பு செய்கிறதுக்கு வடிவா சாப்பாடெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஆட்டோட பாருங்க. என்னதான் மனசுல பிரச்சனை இருந்தாலும் இப்படி இடத்துக்கு வந்தீங்கன்னா எல்லாம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகி போகும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக நிம்மதியாக போகுது. நான் ஃபீல் ஆகிறேன். எனக்கு ஏதாவது மன அழுத்தம் அல்லது கொஞ்சம் என்ன சொல்ற சேடாக இருந்தால் அந்த டைம் இங்கே தான் வீடு தான் வந்து நிற்கிற இடத்துல.